ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கேவிஎல் கேசிஎல் ரெண்டுமே சேர்ந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். இது ஓம்ஸ் லாவில் நம்ம இதுக்கு முன்னால் ஓம்ஸ் லா நேற்று பார்த்துருப்போம். அது எதனா சிங்கிள் ரெஜிஸ்டரையும் கரண்ட் வோல்டேஜ் அந்த ரெசிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பை தான் பார்த்தோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் என்ன நடக்கும், ஒரு சோர்ஸ்லேருந்து கரண்ட் பல பிரான்ச்சஸாக பிரியும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ப்ளஸ் 12 வோல்ட் கரண்ட் R1 நோட்டு 2 ரெசிஸ்டன்ட் மூலமாக கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாட் கரண்ட் ஸ்ப்ளிட் ஆகுது, அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. இங்கே கரண்ட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அதை தான் நம்ம கேசிஎல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கேசிஎல் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேசிஎல்லை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா கர்ட்ஸாவ் கிர்ச்சாஃப்ஸ் ஜெர்மன் ஃபிசிஸ்டா. அவர் ரெண்டு முக்கிய லாஸ் கொடுத்தாரு. அந்த லா தான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவும் கிர்ச்சாஃப்ஸ் கேவிஎல் லாவும் தான் சொல்கிறாங்க. இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் சர்க்யூட் அனலைஸ் பேக் போன்னே சொல்கிறாங்க. சர்க்யூட் அனலைஸஸோட பேக் போன் எதுனா கேவிஎல்லும் கேசிஎல்லும் தான். இப்போ கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கரண்ட்டுன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் ஒரு கண்டக்டரில் மூவ் ஆகும்போது கரண்ட் உருவாகுது. ஃபார்முலா I=Q/T. ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஒரு கண்டக்டரில் மூவ் ஆகும்போது கரண்ட் உருவாகுது. அதோட ஃபார்முலா I=Q/T. ஐனா கரண்ட்டு ஆம்பியர், க்யூனா சார்ஜ் கூலும், டீனா டைம் செகண்ட்ஸ். அப்புறம் யூனிட் ஆம்பியர். அப்புறம் நோடு அப்படின்னு பார்க்கலாமா. நோடுனா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸை கனெக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 5 amps கரண்ட் R1 R2ன்னு ரெண்டு ரெசிஸ்டருக்கு போகுது. எப்படின்னா சென்டரில் ஒரு நோடு ரெண்டு பிரான்ச்சஸாக பிரியுது. அதுதான் அந்த பிரான்ச்சஸாக பிரியுது பார்த்தீங்களா, அந்த கனெக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நோடுன்னே சொல்லுவோம். இப்போ ரெஜிஸ்டர் பிரான்ச்னா ஒரு ரெசிஸ்டர் அல்லது எலமெண்ட் இருக்கிற பார்த்து தான் என்னது பிரான்ச்சஸ். இப்போ பாருங்கள், இப்போ நோடுக்கு சென்டரில் ரெசிஸ்டர் இருக்கா, இதுதான் பிரான்ச் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பிரான்ச்சு. அப்புறம் ஜங்ஷன், 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கண்டக்டர்ஸ் மீட்டிங் ஆகிற பாயிண்ட்டு. எல்லா ஜங்ஷனும் நோடு, ஆனால் எல்லா நோடும் ஜங்ஷன் கிடையாது. ஓகேவா, எல்லா ஜங்ஷனும் நோடாக இருக்கும், ஆனால் எல்லா நோடும் ஜங்ஷன் இல்லை. எக்ஸாம்பிள் 2 டேர்ம்ஸும் பல சமயம் ஒரே பொருளாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரே மீனிங் தான் கொடுக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேசிஎல், எனி நோடுக்கும் உள்ளே வரும் கரண்ட்டு அதான் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அதை தான் சொல்கிறாங்க கேசிஎல்னு. நோடில் வர்ற மொத்த கரண்ட்டு அதான் அந்த நோடு அந்த பிரான்ச்சஸ்குள்ளே வர்ற கரண்ட்டு, அப்புறம் பிரான்ச்சஸ் விட்டு வெளியே போகிற கரண்ட்டு. அது நீங்கள் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட்டு. அது சம் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 0, அந்த மீனிங் தான் வரும். அப்புறம் கேசிஎல் எங்கே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கேசிஎல் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். சார்ஜ் உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. இப்போ நோடில் சார்ஜ் அக்குமுலேட் ஆகாது, ஆனால் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வாட்டர் டேங்க் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 லிட்டர் வாட்டர் டேங்க்லேருந்து போகுது தண்ணி. அது 2 பிரான்ச் போகுது. ஒரு பிரான்ச்சில் 4 லிட்டரும் ஒரு பிரான்ச்சில் 6 லிட்டரும் போகுது. இதுதான் இதில் தான் சொல்லியிருப்பாங்க, நோடு சார்ஜ் அக்குமுலேட் ஆகாது, அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. இங்கே வாட்டர் இன்சைடு நோட் டிஸப்பியர் ஆகாது. இப்போது ஓவரால் நம்மளோட எவ்வளோ தண்ணி உள்ளே போகுதுன்னா 10 லிட்ரு. அதை ஸ்ப்ளிட் பண்ணால் 4 + 6, ஸோ இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங். கரெக்டாக வந்துடுச்சா. இந்த கான்செப்டில் தான் எலக்ட்ரிக்கல் கரண்ட் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு நியூமெரிக்கல் பார்க்கலாம். இப்போ 8 amps கரண்ட்டு கீழே 2 பிரான்ச். எப்படின்னா ஒன்றுக்கு 3 amps, இன்னொன்றுக்கு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் எப்படின்னு பாருங்கள். இன்கமிங்கில் 8 amps போகுதா, அவுட் கோயிங்கில் 3 amps, அப்புறம் ப்ளஸ் I அந்த 2 பிரான்ச்சை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ I = 5 amps. அந்த ஃபார்முலா தான் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். அவ்வளோதான். அதில் 8 இன்கமிங்கு, அந்த சைடு அவுட் கோயிங் இருக்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. செகண்டை இன்னொரு நியூமெரிக்கல் பார்க்கலாம். இப்போ 5 amps கரண்ட் போகுது. 2 பிரான்ச் 2 amps, அப்புறம் 4 amps, அப்புறம் கீழேருந்து ஒரு கரண்ட் மேலே பாஸ் ஆகுது. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2 இப்போது உள்ளே வர கரண்ட் 2 5 amps மேலே, கீழே I. ஸோ 5 + I இஸ் ஈக்குவல் டு 2 + 4. அப்படின்னா இதில் I வேல்யூ 1 amps.
இப்போ கரண்ட் வந்து 1 ஆம்ஸ் போகுது. தேர்ட் நியூமரிக்கல் இப்போ வேறு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 12 ஆம்ஸ் கரண்ட்டும் போகுது, அப்புறம் ஐங்கிற கரண்ட்டும் போகுது. இடையில வந்து அவுட் கோயிங் அதாவது இன்கமிங் கரண்ட் வந்து 12 ஆம்ஸ் ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 5A ப்ளஸ் 4A. அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ வந்து 3A கிடைக்கும். அவ்வளோதான். அப்புறம் வந்து சைன் கன்வென்ஷன்ஸ். இதில் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு வந்து இன்கமிங் கரண்ட்டு அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அவுட் கோயிங் கரண்ட்டை வந்து நம்ம வந்து நெகட்டிவாக வச்சுப்போம். அவ்வளோதான். அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு இதில். அதேமாதிரி இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங் ரெண்டும் சரியாக இருக்கணும். கரண்ட்டு டைரெக்ஷன்ஸ். இப்போ வந்து ஐ வந்து அதே கரண்ட் டைரெக்ஷன், ஆரோ எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அதே கரண்ட் டைரெக்ஷன் தான் எடுத்துக்கிடணும். கரண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும், அப்புறம் ரைட் டு லெஃப்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நோட் அனலைசிஸோட எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து 15 ஆம்ஸ் கரண்ட் வந்து உள்ளே போகுது. அது வந்து எப்படிலாம் ஸ்ப்ளிட் ஆகுனா 3 ஆம்ஸ் ப்ளஸ் 5 ஆம்ஸ் ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்தால் ஐ எவ்வளோ கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், ஐ வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ கேசிஎல் வந்து பேரலல் சர்க்யூட்டில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே வந்து வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும் பேரலல் சர்க்யூட்டில் எப்படின்னு பார்க்கலாம். கரண்ட் வந்து டிவைட் ஆகும், R1 R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் வந்து டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. இதுதான் கேசிஎல். அப்புறம் இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கேசிஎல் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா நம்மளுடைய சர்க்யூட் தியரியில் வந்து நோடல் அனலைசிஸ், பேரலல் சர்க்யூட்டு, கரண்ட் டிவிஷன் ரூலு, எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், பவர் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், அப்புறம் நெட்வொர்க் தியரம்ஸ், இங்கெல்லாம் கேசிஎல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னா இன்கமிங் கரண்ட்டு அவுட் கோயிங்காக எழுதக்கூடாது, ஆரோ டைரக்ஷனை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து சைன் கன்வென்ஷனை வந்து நடுவில் வந்து மாற்றக்கூடாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஆம்பியர் யூனிட் எழுதாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா. கேசிஎல் ஸ்டாண்ட் ஃபார் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. KCL based on conservation of charge. KCL is applied at node junctionல KCL நோடல் அனலைசிஸில் வந்து KCL தான் அப்ளை பண்ணுவாங்க. சரியா. அல்ஜிபிரக் சம் ஆஃப் கரண்ட் அட் நோடு எவ்வளோனா நம்ம 0 அதான் பார்த்தோம்ல. சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ரெண்டே என்னதுன்னா இன்கமிங் கரண்ட்டை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், அவுட் கோயிங் கரண்ட்டை மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் இருந்தால் 0 தான் வரும். கரண்ட் SI யூனிட் வந்து ampere. Node means meeting point of 2 or more branches. Junction means point where 3 or more branches meet. More அதாவது என்ன, மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 or more branches. அதாவது நோடுனா என்னென்னா மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 or more branches, 2 அல்லது அதுக்கு மேலே பிரான்ச்சஸ் வந்து மீட் பண்ணுறது தான் நோடுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஜங்ஷன் மீன்ஸ்னால் பாயிண்ட் வேர் த 3 or more branches meet. 3 or more branches எங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அதெல்லாம் ஜங்ஷன் சொல்கிறாங்க. அதான் டிஎன்சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. KCL is based on எனர்ஜி கன்சர்வேஷன்ஸ். KCL is applied at எங்கள் நோடில் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் அட் நோடு அதாவது இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட்டு. அப்புறம் வந்து KCLனா சி கரண்ட், KCLனா சி கரண்ட் நோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. KCLனா அதில் இருக்குவாங்க சி கரண்ட்டு. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் கரண்ட்டு. அதுக்கப்புறம் KVLனா வோல்டேஜ், அதில் வி இருக்கா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் எங்கன்னா லூப்பில் யூஸ் பண்ணுறாங்க. KCL வந்து நோடில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோம். KCLனா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளைட் அட் நோடு ஜங்ஷனில் பேஸ்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஃபார்முலா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அல்ஜிபிரிக் ஃபார்ம் வந்து சம் ஆஃப் I ஈக்குவல் டு 0. பேரலல் சர்க்யூட்டில் KCL மிக ரொம்ப முக்கியமானது. நோடல் அனாலிசிஸில் ஃபவுண்டேஷனே KCL தான். ஓகேவா.